ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும். அவர் உளமதில் களிநடம் புரியும். வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா என்னை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா. மார்தாதிகம் கர்ம நிகழம் ஏனசோ திரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. அஸ்மத் குருவிய நமக. அனுமன் சுவாமிகள் ஆதிகளுடன் விகனச மகாகுருவே நமக. இப்போ சொல்ல போகிற மகாமந்திரம் ரொம்ப அற்புதமானது. ஏற்கனவே இந்த மாதிரி மாதங்கி தேவியோட பெருமையை சொல்லியிருக்கோம். இப்போ மறுபடியும் மாதங்கி தேவியோட இந்த மகாமந்திரத்தை பற்றி காயத்ரியை பற்றி சொல்கிறோம். பொதுவாக இசையில் நிறைய நாட்டம் இருக்கும். ஆனால் அந்த இசையில் அநேகமான தடைகளை சந்திப்பான். அது கர்நாடக இசையாக இருக்கலாம், பேர இசைகளாக இருக்கலாம். அதே மாதிரி வீணை போன்ற வாத்திய இசைகளை வாசிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். இல்லை அதை நல்ல முறையில் கற்று தெளிவான ஞானம் இருக்கும். ஆனால் வெளியில் பிரகாசிக்க முடியாத ஏதோ ஒரு தடை இருக்கும். இப்படி கலைகளில் நாட்டம் இருந்து தடை இருக்கக்கூடியவர்களுக்கும், வாக்கில் தடுமாற்றம் இருக்கக்கூடியவர்களுக்கும், வாக்கு சித்தியை வழங்கக்கூடிய, கலையில் நல்ல ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய, ஞானம் உள்ளவர்கள் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அருளை தரக்கூடிய தெய்வம் மாதங்கி. மதங்க முனிவரோட பெண்ணாய் வளர்ந்து தேவி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர். மதங்க முனிவருக்கு பிறந்ததுனால மாதங்கின்னு அழைக்கப்பட்டவர். இந்த மந்திரத்தை வில்வ மரத்தடியிலிருந்து லட்சம் முறை ஜபித்தால் மாதங்கி தேவி அருளால் இசையில் பெரிய ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவார். பணத்தில்
ஏகாந்தமான இடத்துல ஆற்றங்கரையில் ஆலய மண்டபங்களில் இந்த ஜபத்தை செய்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரணமாக வீடுகள்லையும் ஜபிக்கலாம். வீடுகளில் பூஜை அறையில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். இது வந்து 28 முறை ஜபித்தா போகிறோம். இந்த மாதங்கியோட காயத்ரி அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடியது. இது வந்து ஸ்படிக மணியால் ஜபிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக உங்களுக்கு விரலால் ஜபிக்கிறத உண்டு. இல்லை ருத்ராட்ச மணியால் ஜபிக்கலாம், பவழ மணியால் ஜபிக்கலாம். கிழக்கு முகமாக அமர்ந்து உட்கார்ந்து ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். கிழக்கு முகமாக ஜபிக்கலாம். காலை வேலை ரொம்ப விசேஷமானது, உகந்தது. நைவேத்தியம் அப்படின்னு சொல்லும்போது சித்ரான்னங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். பொதுவாக 365 நாட்களும் தொடர்ந்து ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை சங்கல்பத்தோடு ஆரம்பித்து ஒரு வருடம் ஜபித்து முடிக்கும் பொழுது சித்ரான்னங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். தினமும் நைவேத்தியம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது வெண்ணெய் நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம். அந்த வெண்ணெயை பிரசாதமாக சாப்பிடலாம். செந்தூரத்தில் இந்த ஜபத்தை செய்து நெத்தியில் திலக்கமாக இட்டுக்கலாம். இந்த மாதங்கி வந்து இசை ஞானத்தை வழங்கக்கூடியவர். இந்த ஜபத்தை இதோட இந்த இசையை தவிர வேற பலன் இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா பலன்களும் உண்டு. இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய வீட்டில் சத்ரு பயமே இருக்காது, அமைதி இருக்கும், மனசாந்தி கிடைக்கும், தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் இருக்கும், ஒற்றுமை அதிகமாகும். இந்த ஜபத்தை தொடர்ந்து எல்லாரும் ஜபிக்கலாம். இந்த ஜபத்துக்கு உபாசனையாக பண்ணுற முறை வேற. அது வந்து தக்க குருவோட ஒரு அருளால் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்ல போகிற திரையில் தெரிகிற இந்த மந்திரத்தை பிரதானமாக எழுதிக்குங்க. ஐம் சுகப்பிரியாயே வித்மகே க்ளீம் காமேஸ்வர்யே தீமஹி அன்ன ஷ்யாம பிரச்சோதயாத். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு இந்த தெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் இந்த ஜபத்தோடு இந்த சேர்ந்து பண்ணலாம். மாதங்கி தேவியை பூஜிக்கிறதுக்கு இந்த மந்திரம். ஆனால் மாதங்கி தேவியோட படம் வந்து சில இடங்களில் கிடைக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சில இடங்களில் கிடைக்கும். படம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணியும் பண்ணலாம், இல்லை தீபத்தில் ஆவாகனம் பண்ணியும் பண்ணலாம். இந்த தேவியை தியானிக்கக்கூடியவர்களுக்கு சத்ரு பயம் இல்லை. இந்த தேவியை சிவப்பு நிறமாக தியானம் பண்ணலாம். அற்புதமான அவர்களை வாரி வழங்கக்கூடியவள், தடையில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவள். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லா மங்களங்களும் உண்டாகும்.